3வது லிஸ்ட்டில் இவன் வருவானுங்க. ஏன்னா இஸ்லாத்தை நிலைநாட்டி காட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு ஒரு நாடு வாங்கிட்டு போய் இதை விட கேவலமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலே ஆக ஒஸ்ட்டு மோசடித்தனம் என்ன இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்தியா சொல்லுதில் பொய்யெல்லாம் கிடையாது. காஷ்மீரில் வந்து தீவிரவாதிகளை அனுப்புறது, அவங்க வந்து இந்த ஆயுத பயிற்சி கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் வந்து ஹராம். அது மௌலானா மௌதூதியை கண்டிச்சிருப்பார். உனக்கு சண்டை போடுறதுன்னு மூடு இருந்துன்னா அவங்க கிட்ட போட்ட ஒப்பந்தத்தெல்லாம் கிழிச்சு போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போய் சண்டை போடு, நாங்களாம் உனக்கு பக்கபலமாக நிற்கிறோம். யார்? மௌலானா மௌதூதி சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சண்டை போடுறதா இருந்தால் அவர்களிடம் செய்துள்ள அந்த ஒப்பந்தங்களை அவர்களுடைய முகத்தில் எரிந்து விடுகிறான்னு தௌபால அல்லாஹ் சொல்கிறான். ஒப்பந்தம் இருக்கும் நிலையில் சண்டை போடக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான்? அமைதி ஒப்பந்தமும் போட்டு வச்சுருக்கான், உனக்கும் எனக்கும் சண்டை வேணான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது? இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கேருந்து மிலிட்டன்ட்ஸை அனுப்ப வேண்டியது, அங்கே உதவி செய்ய வேண்டியது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒப்பந்தம்னா ஒப்பந்தம். ரசூலா வந்து அபூஜந்தலுக்கு உதவி செஞ்சாங்களா? பாதிக்கப்படுற மக்கள் தான். என்ன பண்ணுறது? ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அபூஜல் வந்தார், ரசூலா இறக்கவங்க அமைச்சாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவிங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் உலகத்தில் ஃபசாது நடக்கும்போது அது கலகம் ஒழிக்கிற வரைக்கும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணும். எது? பாகிஸ்தானை தூக்கும், இஸ்லாமிய நாடு ஈரானை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு டேமேஜ். யாரெல்லாம் கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறானோ அவன் எல்லாரையுமே இது வந்து காலி பண்ண பார்க்கும். மிடில் ஈஸ்ட்டில் யாரையுமே இருக்க வச்சிக்காது. சைனா என்ன பண்ணும்? சைனா எந்த ரோலும் ப்ளே பண்ணாது, சைலண்டில் இருக்கும். சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும் அல்லது பண்ணாமல் இருக்கும். சைனா எந்த ரோலும் ப்ளே பண்ணாது. சைனா ஈசா நபி வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கும். சைனாவுடைய ரோல் வந்து கடைசி யாஜூஜ் மாஜூஜ் வராங்க இல்லையா, அந்த தாக்குதலில் இவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இதில் தப்பி பிழைக்கிற எல்லாம் பேசிட்டு இந்தியா எங்கே இருக்கும்? நம்ம பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடுங்க. அதான் நம்ம பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடும் அப்படின்னு பார்த்தா இந்தியா தப்பி பிழைக்குங்கிறது. இந்தியா ஏன் தப்பி பிழைக்குன்னா இந்தியாவுக்கு அடி வந்து ஈசா நபி கையால். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வச்சு சொல்கிறார். 5வது அத்தியாயம் 82வது வசனம். நம்பிக்கை கொண்டவருக்கு மனிதர்களிலேயே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை கற்பிப்பவரையும் நீர் காண்பீர். முஷ்ரிக்குகளும் யூதர்களும் ஒரு செட்டு, இவங்க தான் முஸ்லீம்களை கடுமையாக வெறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என சொல்கிறவங்க நம்பிக்கை கண்டவருக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அப்போது யூதர்கள் எப்போ அழிவாங்களோ அப்போ தான் இவங்களும் அழிவாங்கன்னு சொல்லிட்டு இம்ரான் ஹுசைன் சொல்கிறார். இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. யாருக்கு? இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே நிலைக்குங்கிறாங்க. அதனால தான் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த என்ஆர்சியெல்லாம் கொண்டு வரது ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்கிறது தகுதியான பூமி இந்தியா மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் இவனுங்க இங்கே இருக்கக்கூடாது, இவனுங்களை இங்கேருந்து விரட்டிடணும், அல்லது இவனுங்களை வந்து இங்கே வச்சுருந்தா அந்த காலத்தில் இவனுங்க வாலாட்டுவானுங்க. அதனால தான் நம்மளை வந்து டேஞ்சராக பார்க்குறான். நம்மளை வந்து என்னவா பார்க்குறான்னா மூசாவாக பார்க்குறானுங்க. ஃபிரௌனை தூக்கிட்டு வந்துட்டான், குழந்தையா வளர்த்திட்டு இருக்கிறான். இப்போது அவன் அப்படி பார்க்குறான். மூசா நபி மாதிரி ரோல் வந்து இவனுங்க ப்ளே பண்ணுவானுங்க. இவனுங்க தான் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல அதனால தான் என்ன பண்ணுறான், இது புனித பூமி, அதனால தான் சொல்லிட்டு இருக்கான் பர்த்தி மாதா 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 மண் ஏன் சொல்கிறான்? இந்த மண் மட்டும்தான் பொழைக்கும். ஒருவேளை இப்ளீஸ் அவங்கள கைட் பண்ணியிருக்கலாம், புரியுதுங்களா? இப்ளீஸ் வந்து சொல்கிறேன்ல, அவங்க கேம் விளாடுவான். அமெரிக்காக்கிட்ட வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், இந்தியாக்கிட்ட வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏய் நீ தாண்டா தப்பிப்பா, அமெரிக்காலாம் இருக்க மாட்டான்டா. அவன் சொல்கிறாங்களா 2047 நாங்கள் தான் வல்லரசுன்ட்டு, அதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க? வெறும் பொருளாதார கணக்கு வச்சு சொல்கிறாங்க. எல்லா கணக்கும் தானே உட்காந்து போடுறாங்க. இவங்க எந்த பொருளாதாரத்தில் இவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க? முதல்ல இவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் என்னன்னு தெரியும். இந்த நம்பர்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல, இவங்களுக்கு நம்பரை பற்றி ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? ஒன்றும் இல்லை, பட்ஜெட் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் ஒரு சூட்கேஸ் நிறைய பட்ஜெட்டு அவங்களால எழுத முடியுமா? கொஞ்சமாக ஒரு காமன் சென்ஸ் இருக்கா? பட்ஜெட் கொண்டாந்து தாக்கல் பண்ணுறாங்களே பார்லிமெண்ட்டில், அத்தனை பேஜ் அவங்களால எழுத முடியுமா? எத்தனை பேஜ்? 30,000 பேஜ், 20,000 பேஜ், எத்தனை? அது தூக்கிட்டு வர ஒரு சூட்கேஸு பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமில்ல? டெம்போவில் வரும் பட்ஜெட் தாக்கல். பார்த்துருக்கீங்களா? இப்போ அதுவும் இல்லை, இப்போ சாஃப்ட்வேராமா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ட்ராமாவும் தேவையில்ல, பேப்பர் செலவு. உண்மையில அது பட்ஜெட்டு கிடையாது, அது வேறு விஷயம். எது அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அது கொடுக்குறாங்களே, அது பட்ஜெட்டு கிடையாது. அது இவங்காலதை இவன் கெட்ட கேடுங்கெல்லாம் இவனுங்க இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லக்கூடாதுமா, ரொம்ப திமிரி ஏறிக்கும், அப்புறம் கணக்கு கேட்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாரு இந்த டேப் இருக்குல்ல, இதுக்குள்ளே பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நம்பு. இங்கே பாரு மோடி போட்டோ இருக்கா, அவ்வளோதான், கும்பிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போயிட்டு
கும்பிட்டு கூட கைதா, அவ்வளோதான், உனக்கு போய்கிட்டே இருக்கு. எது? ஆமாம், அது மாதிரி பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவை வந்து சஸ்டெயின் பண்ணுவோம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து புனித பூமி, இறுதி காலகட்டத்தில் இதில் மட்டும்தான் வாழ முடியும், தர்த்தி மாதா இது. அதனால தான் வந்து இந்த பூமி வந்து பாதுகாக்கும். இது தேவர்களுடைய பூமி, இது தேவர்னா எது? ஜின்னு, அவங்களுடைய பூமி இது. அதனால் வந்து ஜின்கள் வழிபாடு இங்கே தான் சிறப்பாக நடக்குது. இதெல்லாம் என்ன இது? மாரியம்மா, காளிம்மா, இதெல்லாம் யார்? எல்லாம் இவங்களுக்கு தான். ஸோ அந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ என்ன பவர் இருக்கும், எவ்வளோ எஃபெக்ட் ஆகும் தெரியாது, எல்லாம் அறிந்தவன். ஆனால் இன்னும் மற்ற ஹதீஸ்கள்லாம் இருக்குது. ஈசா நபி காலத்தில் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஹதீஸ்கள் இருக்குது. இவரும் அதுதான் சொல்கிறார், அதை ரிலேட் பண்ணி சொல்கிறார். அதனால் இது ஒரு விஷயம். அதனால் வந்து கடைசி ட்ரீட்மெண்ட்டு இந்தியாவுக்கு இதுக்கும் நடக்கும். இப்போ ஷாவலியுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஷாவலியுல்லா தேல்வி, அவராக இல்லை இன்னொருத்தர் இருக்கார், அவர் முன்னறிவிப்புலாம் செஞ்சுருக்கார் நிறைய. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழு இந்தியாவும் இஸ்லாமிய நாடாக மாறும், முஸ்லீம் எல்லாருமே இஸ்லாத்துக்கு மாறிடும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான மக்களுங்க இவங்க, வந்து அறியாமல் தான் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அறிவு மட்டும் வந்துச்சுன்னா ஏற்றுக்குவாங்க, அந்த மாதிரியான மக்கள் இவங்க. அதனால் வந்து இந்த மக்கள் ஃபுல்லாகவே மாறிடுவாங்க அப்படிங்கிறதுனால. அப்போ நாம் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறார், மேற்கத்திய நாடுகளில் மட்டும்தான் அவர் இருக்க வேணாங்கிறார். யார்? இம்ரான் ஹுசைன். மேற்கத்திய நாடுகள், லண்டன், பெல்ஜியம், இந்த மாதிரியான இந்த ஜெர்மனி, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இந்த இடத்துல மட்டும் இருக்க வேணாம் அப்படிங்கிறார். இங்கே இருக்கிறீங்கன்னா வேலை செய்கிறீங்க, டெம்பரரிங்கன்னா காலி பண்ணிட்டு வந்துடுங்க, வேறு ஏதாவது ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு போய்க்குங்க அப்படிங்கிறார். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பொதுவாகவே எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, இந்தியா எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாது, மலைக்கு போயிடணும், குராசான் போயிடணும். அவர் என்ன சொல்கிறாரு, லண்டன் இங்கெல்லாம் இருக்கீங்களா, அங்கே இருக்காமல் துருக்கி போயிருங்கிற. ஏன்னா கான்ஸ்டான்டினோப்பிள் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகிக்கிங்க. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா மஹதி அந்த இடத்துல தான் வந்து அசம்பிள் ஆவார். அப்போ மஹதி அந்த இடத்துல வரும்போது அந்த இடம் தான் சேஃபான பகுதி, கான்ஸ்டான்டினோப்பிளில் இருந்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். யாருக்கு? லண்டனில் இருக்க. இங்கே இருக்கிற மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நிறைய பேர் இம்ரான் ஹுசைனுடைய ஃபாலோவர்ஸு தப்பா, இந்தியாவில் இருக்கிறவங்களெல்லாம் அவர் வந்து குராசானுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் குரான்சான் போனோம், அது போட்டு அதில் வந்து போயிட்டு குழப்பிக்கிட்டு அதில் ரொம்ப பேரை காபரா பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு வேலை. இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் பூரா இஸ்லாம் போகுமா, அப்போ இஸ்லாமை இங்கே வேலை செய்கிறதுக்கு வாலண்டியர் எவன் வரும்? இங்கே வேலை செய்கிறதுக்கு யார் வாலண்டியரு? இங்கே எவனுக்கு அந்த அறிவு இருக்கோ அவன் தானே வேலை செய்ய முடியும். நமக்கு வந்து ஒரு பகுதியில் போய் இஸ்லாத்தை நிலைநாட்டுற பொறுப்பு கொடுத்துருக்கா, உலகம் பூரா இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு எல்லாம் கொடுக்குறானா? இப்போ எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் அங்கங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற மக்களை நாம் தான் லீட் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம தான் கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம தான் லீட் பண்ணணும். ஸோ அதனால் முஸ்லீம்களுடைய பொறுப்பு, இந்திய முஸ்லீம்களுடைய பொறுப்பு இந்தியாவில் இருக்கணும், நல்ல முஸ்லீமாக இருக்கணும், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும், குரானுடைய விளக்கம் கற்றவர்களாக இருக்கணும். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. ஒரு பகுதியில் இஸ்லாமிய ஆட்சி உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சவன் மஹதி அலைஹிஸ்ஸலாமே வந்தாலும் சூழ்நிலை பார்த்து தான் முடிவெடுத்து போகணும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாலும் தடாலடியாக ஒரு இடத்தில் போய் குழும தேவையில்லை. தேவை இருந்தால் அவர் அழைப்பு கொடுத்தால் அந்த தகவல் நமக்கு உண்மையிலே வந்தால் போகலாம். இங்கேருந்து கண்டிப்பாக நாம் போய் அந்த இடத்துல போகணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ அது நிறைய அந்த காலத்தில் இமாம்களே ஃபத்வாக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது கலீஃபா, இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருந்தால் கலீஃபா அழைக்கணும், இங்கே வாங்கன்னு அவர் கூப்பிடணும். ரசூல்லா ஹிஜ்ரத்து செய்யாதவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு குரானில் வசனம் இருக்குது. அல்லாவுடைய பூமி விசாலமானதாக இல்லையா, நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்தீர்கள், அந்த வசனத்தை எடுத்து போட்டு ஹிஜ்ரத்து சொல்லுதில்லை நீ கொஞ்சம் அதனுடைய பின்னணியை ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டாமா? ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணும்போது கூப்பிட்டாங்களா எல்லாரையுமே? மக்களை யாரும் இருக்க வேண்டாம்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையா? அப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள், அழைப்பு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, போகிறதுக்கான சூழல் இருந்துச்சா இல்லையா? போகிறதுக்குள்ளே அந்த ரூட்டு ஃப்ரீயாக தானே இருந்துச்சு. இத்தனை சஹாபாக்களும் ஷிஃப்டிங் ஆகிட்டு இருக்கும்போது ரூட் அவங்க சும்மா தானே ஓப்பனில் தானே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போகிறதுக்கு உண்டான சாதனமும் இருக்க தானே செஞ்சது. போக முடியாத சூழலில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்தா அல்லாஹ் என்ன சொல்கிறான், போக சக்தி இல்லாதவர்களுக்கு குற்றம் இல்லைன்னு தானே அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்குன்னு குழந்தைகள், முதியவர்கள், இவர்களுக்கு தேவையில்லை, உடம்பு முடியல, அவங்களாம் எங்கே போவாங்க? 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, அவங்க எப்படி போவாங்க? இங்கேருந்து போகும்போது பாதி வழியில் பாடி தான் போய் சேரும். அப்போ இங்கேருந்து ஒரு உயிர் வீணடிக்கிறதா? ஒவ்வொரு உயிரும் வேல்யூபிள், மனித உயிர்.
அதில் வந்து போய் சேர்ந்தா இஸ்லாத்துக்கு பலம் அப்படின்னா அது போய் சேர்றது நல்லது. போய் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா நம்ம போயிட்டு நம்ம இங்கே இருந்தால் நரகத்துக்கு போயிடுவோம்னு நம்பிட்டு போகிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம அல்லாஹ்வுடைய பணியை செய்ய முடியும். அப்போ அதனால் வந்து இங்கே தான் இருக்கணும். அப்போ ஒரு சின்ன பகுதி உலகம் முழுவதும் ரசூலா சொல்கிறாங்களே, கிழக்கும் பார்த்தேன் மேற்கும் பார்த்தேன், ஒவ்வொரு வீட்லேயும் இஸ்லாம் நுழைஞ்சதை நான் பார்த்தேங்கிறேன். அப்போ இந்த வீட்டில் யார் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க? நாம் விளங்கி வச்சுருக்கிற இந்த இஸ்லாம் தானே இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இதோடைய டிமாண்ட் இருக்குது. இப்போ இந்த வேல்யூபிளான இஸ்லாமை வச்சுக்கிட்டு நாம் இந்த இடத்த விட்டு நவுறதுங்கிறது பிளண்டர் மிஸ்டேக். அது இந்த இடத்த விட்டு வந்து போகவே கூடாது. அதனால் வந்து இங்கே வந்து கடுமையாக உழைக்கணும், நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த அதாவது சொல்கிறேன், இந்த பசீரத்து, அதாவது நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கிற அந்த கெப்பாசிட்டி உருவாக்கிக்கணும். குரானில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும். யாரும் நம்மளை ஏமாற்றாதவாறு நம்மளுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடணும். போலி கிலாஃபத்து உருவாகும். கண்ட சைத்தான்கள்லாம் வந்து கிலாஃபத்துங்கிற பேரில் கூப்பிடுவான். ஏகப்பட்ட பஸ்ஸு போகணும் வைங்க ஷஹாதத்துக்கு. இதில் வந்து அறிவு இல்லாமல் இருக்கிற மக்கள் போய் மாட்டி அதில் போய் விழுந்துடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்காக உயிரை சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் இஸ்லாத்துக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம். உயிரை கொடுக்குறது இங்கே ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்காங்க. நேரத்தை கொடுக்கறதுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கும் உழைப்பை கொடுக்கறது தான் இங்கே யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் சாவது ஈஸி, அல்லாஹ்வுடைய பாதையில் வாழ்கிறது கஷ்டம். வாழ்ந்து காட்டுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் வாழ்ந்து காட்டுங்க. வாழ்கிறது கஷ்டம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது பொட்டுன்னு செத்து டக்குன்னு சர்க்கத்துக்கு போகிறது ஒரே ஈஸி. கொன்னா அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம். வந்து கொள்றதா இருந்தால் தாராளமாக வாங்க, ஷூட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி ஃபேமிலி என்னமோ ஆகிட்டு போகுது. நான் இடத்த காலி பண்ணால் போதும் இல்லை. நான் ரஷ்யா மாதிரி தான், நானே போனதுக்கு அப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எப்படியும் மறுமையில் போய் நின்று சுயநலமாக தான் சிந்திக்க போகிறோம். அது இப்போயே சிந்திச்சுட்டு போகிறது. அதுவும் எடுத்தோன்னே அரிசி கீழே போய் நிற்கிறது கசக்கு தானே, கொல்லப்பட்ட அரிசி கீழே போய் நிற்கிறது கசகு தான் என்ன. அதனால தான் இப்போ போலீஸில் என்ன பண்ணுறாங்க, குவாண்டனாமோ ஜெயிலில் இருங்க 5 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணுறாங்களா. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க நம்மளை சாகடிச்சா விரும்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள், கூட்டு போய் சாகடிக்கிறதெல்லாம் இல்லை, வாழ வைக்கிறாங்க. வாழ்கிறது தான் கஷ்டம், சும்மா விடுறது தான் கஷ்டம். 5 வருஷம் இப்போ தாலிபான் இப்படி லீடர்லாம் இருக்காருல்ல, 12 வருஷம் உள்ளே இருந்தவர் தான். நீங்கள் ஆட்சி தலைவரெல்லாம் இருக்கிறார் இல்லைங்க, குவாண்டனாமோவில் 12 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். 12 வருஷமாக சாகடிக்கலையே, இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு தெரிஞ்சும் விட்டு தான் வச்சுருந்துருக்கான். ஏன் விட்டுருக்கான்? கொன்னா வேலை ஈஸின்னு அவனுக்கும் தெரியும். கொல்ல இவனுக்கு வந்துகிட்டே இருப்பானுங்க. சாவறதுக்கு வெறி பிடிச்ச பசங்கன்னு தெரியும். வாழ்கிறது தான் கஷ்டம். இங்கே சொல்கிறார் இல்லையா, அவனும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், அவனும் வர மாட்டேங்கிறான். கிளாஸ் நடத்தலான்னு பார்த்தா இங்கே பேர் 10 மணிக்கு நடத்தலான்னு பாருங்க, கட்டுப்பாவும். அதுக்கு செத்து போயிடலாம் பேசாமல், ஒரு நாளில் டக்குட்டு போயிடலாம். இதில் ஒரு பக்கம் இந்த கும்பல், இது கஷ்டம். ஒவ்வொரு குரானை படிச்சுக்கிட்டு இவ்வளோ வெயிட்டான வசனம் எவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா அது மண்டை உடச்சிடும். குரான் படிக்கும்போது ஆக்சுவலாக என்ன வருது, விரக்தி வருதா இல்லையா? ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் சமுதாயம் மட்டும் உணர்ந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது டெய்லி செத்துட்ருக்குறோம். இதுதான் ஷஹாதத்து. அது என்ன ஒரு நாள் பொட்டுன்னு சாகிறதுக்கு பேர் ஷஹாதத்து இல்லை, இங்கே டெய்லி சாகணும். அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இதுதான் கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் வச்சிட்டான் ஆப்பு, தற்கொலை பண்ணிக்கக்கூடாதுன்ட்டு. இல்லைன்னு வச்சுங்க உயிர் போத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், டக்குன்னு இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இடத்த விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அட்வைசபிள் என்ன, நீங்கள் மகதி வந்தாலும் சரி, நீங்கள் எங்கே வந்தாலும் சரி, எடுத்தெல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த டைமில் இதை விட பெட்டர் சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு ஜமாத்தே நம்ம லான்ச் பண்ண முடியும். இப்போ ஜமாத்து மஷூரா பண்ணி முடிவெடும். ஏன் போட்டு இங்கே இருந்துக்கிட்டு 20 வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அந்த டைமில் ஏன் அறிவு இருக்குல்ல, இப்போ இருக்கிற அறிவு அப்பயும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அறிவு இருக்கும்போது எது சூழ்நிலை, எது பெட்ரு, எங்கே தேவை, இங்கே என்ன தேவை, அங்கே என்ன தேவை பார்த்து முடிவெடுப்போம். அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து தான் முடிவு எடுப்போம். ஸோ இதுதான் இதோடைய ஒரு ரஃப்பான பிக்சர். மல்ஹமா அது நடக்கக்கூடியது இதுதான். இன்னும் மல்ஹமாவை பற்றி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வேறு சில அறிவிப்புகள்லாம் இருக்குது. இன்னும் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய ரோல் இருக்குது, இன்னும் வந்து ஷாமுடைய ரோல் இருக்குது, குராசானுடைய ரோல் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆக்டர்ஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து ஃபைன் டியூன் கிடைக்கும். தான் சொல்லலாம், இந்த நாலேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு வேலையை. இதெல்லாம் கிளாரிட்டி கொடுத்தா தானே. கிளாரிட்டி எவ்வளோ பெரிய வேல்யூபிள் தெரியுமா? சும்மா நினச்சிடுறோம். அறிவு கொடுக்குற எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? சரியா? இப்போ சரி, ஓகே, அது அவ்வளோதான். இதோட அது முடிச்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மலைக்கு போங்கன்னு சொன்னது யாரு? நான் ஹதீஸ்ல என்ன வருது? எனக்கு எல்லாருமே தப்பா புரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே
ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியில போயிடணும், ஊரை விட்டு வெளியில போயிடணும், மலைக்கு ஆட்டை ஓட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ஒரு கிராமத்துல போய் குக்கிராமத்துல நம்ம தனியா உட்காந்துக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லா மக்களுமே அதாவது இந்த மறுமை பத்தி சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து இப்ப அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க? இல்லை, அது நான் பார்க்குறேன். அதாவது டோட்டலாக புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் வந்து பூமியில் ஒரு பகுதியில் வாழ சொல்லி நம்மளை சொல்லலை, புரியுங்களா? ஒரு பகுதியிலேயே எல்லாரும் போய் அரம்பில் போய் உட்காந்து குவிஞ்சிங்கன்னு நல்லா சொல்லலை. எந்தெந்த பகுதியில் நம்மளை பிறக்க வச்சானோ அந்தந்த பகுதியில் தான் நம்ம தாவா செய்யணும். இது பாயிண்ட் நம்பர் 1. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண சொல்லி குரானில் எங்கே சொல்லியிருக்கிறோம்? குரான் தான் நமக்கு மெயின். ஹதீஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, அது ஹதீஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்கு சொன்னாங்க? அரபுகளுக்கு சொன்னாங்களா? அனைத்து முஸ்லீம்களுக்கு சொன்னாங்களா? அரபுகளுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா? 100 வருடம் கழித்து வரக்கூடிய அரபுகளுக்கு சொன்னாங்களா? 500 வருடம் கழித்து வந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா? இல்லை மறுமை நாள் நெருக்கத்தில் மஹதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரபுகளுக்கு சொன்னாங்களா? இப்போ நம்ம இந்த ஈராக் சம்மந்தப்பட்ட செய்திகளை பார்த்தோம். இதிலே மஹதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். இப்போ இந்த கடந்த 1980லிருந்து 2020க்கு உண்டான அந்த விஷயங்கள், அந்த பெட்ரோல் டாலர் கடந்து வந்து அந்த பாதையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இனி அடுத்த வேரியேஷன் அடுத்த செக்ஷனுக்கு அது போகும்போது அது வேறு மாதிரி மாறும். இப்போ அது மாதிரி வந்து குரானில் பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்வது ரொம்ப 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 ஈஸி. அதனால தான் குரானை முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது. குரான் இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கட்டளைகள் குரானில் தான் வரும். யூனிவர்சல் கட்டளைகள், தீனை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள், சொர்க்கத்துக்கு போக தேவையான அனைத்து விஷயங்களும் குரானில் வந்துடும். அதை ஃபைன் டியூன் பண்ணுறது தான் ஹதீஸில் வரும். நீங்கள் ஹதீஸ்லேருந்து எடுத்து மலை ஓட்டிட்டு போகல அப்படின்னா குற்றவாளி ஆயிடுவான்றான். வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. இப்போ ரசூல்லா வந்து உலகில் ரீதியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா குற்றவாளியெல்லாம் ஆக மாட்டோம். அதுக்கு நரகம்லாம் கிடைக்காது. அதாவது என்ன ஆகுனா உலகத்தில் தப்பிக்காமல் போயிடுவோம். புரியுங்களா? பதுங்குகுழி அமைச்சிங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. ஷாமில் வந்து சண்டை நடக்கும்போது ஈராக்கில் வந்து பதுங்குகுழி அமைச்சிக்கங்க அப்படின்றாங்க. பதுங்குகுழி அமைக்கலாம், வந்து தலைமையிலே ஒன்று விழுந்துருச்சு. இப்போ ரசூல்லாவுடைய உத்தரவை ஃபாலோ பண்ணல, அதனால் நரகத்துக்கு போமா? பதுங்குகுழி அமைச்சிருந்தா உயிர் தப்பிச்சிருக்கும். பதுங்குகுழி அமைக்கல, உயிர் போச்சு, அவ்வளோதான். ஆடு எடுத்துகிட்டு இதுக்கு மலைக்கு போகல, உயிர் தப்பிக்கல, பசியில் செத்துட்டேன், இப்போ என்னப்போ? அவ்வளோதான். புரியுங்களா? ஆனால் நான் வந்து இந்த நோக்கத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையின் மக்சத் என்ன? அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறது. எங்கே மேலோங்க வைக்கிறது? நீ எங்கே வாழ்றியோ அந்த பகுதியில் மேலோங்க வைக்கிறது. அப்போ அதுக்குண்டான சூழல் இல்லை, தீன் உன்னாலேயே பின்பற்றக்கூடிய அந்த சூழல் இல்லை. அந்த நேரத்தில் உனக்கு ஹிஜ்ரத்து கடமை. அந்த ஹிஜ்ரத்துக்கும்